ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஏலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சக்கரவள்ளி கிழங்குடைய தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க, நிறைய தண்ணி விட வேண்டாம். குக்கர் விசில் வந்ததும் அதில் எக்ஸஸாக இருக்க தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு ஆறி இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் இலகி திரும்பவும் கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு இலையில் கொஞ்சமாக நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரியே மீதி இருக்க மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி விட்டு நல்லா கொதித்து வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைங்களை உள்ளே வச்சுக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை ரெடி. இது கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். ஸ்நாக்ஸ் டைமாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.